ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins Wrath of the Gods Season 3 Episode 12 Love is the Maiden's Power. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே சில கிரெடிட் சீன்ஸ் காட்டிட்டு இருக்காங்க. அதாவது சிட்டி ஆஃப் கொலானுக்கு போனதுக்கப்புறம் நம்ம மெலியதாஸ் மெலஸ்களோட வலையில் விழுந்திருப்பான். அண்ட் அதே சமயத்தில் கொலானில் இருக்கிற எல்லா மக்களோட கிரஜஸுமே நம்ம டிஎனை ஃபாலோ பண்ண அந்த ஆத்மா எல்லாமே நம்ம டிஎனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெல்பிரம் தன்னோட உயிரை கொடுத்து நான் தான் எல்லாத்தையுமே கொன்ன தெரியாதனமா என்னை ஏற்றுக்கங்க அப்படின்னு ஹெல்பிரம் உயிரை கொடுத்துருவான். அண்ட் பின்னாடியே இம்பீரியல் ராத் ஆஃப் த கோல்டன் விங் அப்படின்னு ஒரு லைட் அவரை பயன்படுத்தி நம்ம எலிசபெத் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாத்தையுமே காப்பாற்றி விட்டுட்டா. அடேங்கப்பா, அங்கே பார்த்தியா ஒரு வழியாக காடஸ் எலிசபெத் வெளியே வந்துட்டாங்களாட்டு இருக்குது. இவன் இந்த நேரத்தில் வெளியே வர்றது ரொம்பவே நல்லதுக்கு இல்லை, எனக்கு நல்லதுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே அவங்க இன்னும் 3 நாள் தான் உயிரோடு இருப்பாங்க. உன்னை நான் அந்த 3 நாளுக்குள்ளேயே வச்சு அவளை செத்ததுக்கப்புறம் உனக்கு நான் வெளியே விடுறேன். அப்போ நீ என்ஜாய் பண்ணிக்க. இப்போ நான் போய் அவளை தனியாக கொல்ல போகிறேன். அவள் 3 நாளைக்கு அப்புறம் சாகிறதுலாம் வேஸ்ட்டு. இப்போ நான் போய் அவனை கொன்னா தான் எனக்கு ருசியாக இருக்கும் அப்படின்னு மெலஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே விட்டு வெளியே போயிட்டா. மெலஸ்குள்ளே என்னங்கிறது கூட்டிகிட்டு போயிடலன்னா நீ பெரிய தண்டனையை அனுபவிப்ப அப்படின்னு மெல்லிதான் செம கோவத்தில் இருக்கிறான் பாருங்க. ஆனால் அதே சமயத்தில் அவனால் எதுவுமே பண்ண முடியல. இந்த கக்குன்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா அவளோட காடஸ் பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல அடி வாங்கி காயப்பட்டு படுத்துருக்கிற நம்ம டிஎனு கிங்கு அப்புறம் இன்னும் சில பேர்லாம் அடிபட்டுருப்பாங்கல்ல, அவங்க 2 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா அட்டன் டைம்லேயே வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்கிறா. இவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது. அடடா, என்னது என் பாடி அதுக்குள்ளே ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் நம்ம டிஎன் ஒரே உதையில் கிங்கை அடி போட விட்டு இருப்பாள்ல, அதனால் இப்போ என்னை மன்னிச்சிரே, உன்னை நான் தெரியாதனமா அப்போ உதச்சிட்டேன், உனக்கு எந்த ஒரு அடியுமே படல அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கேட்டுட்டு இருக்கிறா. பரவாயில்ல, அதை நீ பண்ணல, உனக்குள்ளே இருக்கிற அந்த கிரச்சஸ் தானே பண்ணுச்சு, நீ எதுவுமே கவலைப்பட தேவையில்ல அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் இங்கே இலையினமே பார்த்தீங்கன்னா பேனை கட்டி பிடிச்சிருக்கிறா. இந்த மாதிரி சமயத்தில் நீ எதுக்கு வந்த, நாங்களே பார்த்துக்கோங்கள அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று நினச்சி கவலையாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம காடஸ் இருக்கிற பாரு, அதாவது எலிசபெத்தோட பவர் உண்மையிலேயே அற்புதமாக இருக்குது தெரியுமா. நம்ம எலிசபெத்தா இல்லை காடஸ் இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இலைன்னு சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க, நான் உங்களோட எலிசபெத்து அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிரின்சஸ் லியோனஸோட எலிசபெத்தும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் பேசிகிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் உன்னை சின்ன வயசில் பார்த்தது இப்போ அதுக்குள்ளே எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. என்னை சின்ன வயசில் நீ அக்கான்னு தானே கூப்பிடுவேன், அதாவது பிக் சிஸ்டர் தானே கூப்பிடு அப்படிங்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, நானும் ஒன்று அப்படி கூப்பிட மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மெல்லின் இந்த இடத்துல தட்டி கழிச்சிக்கிட்டு இருக்கிறா. ஆமாம், சின்ன வயசில் நீ எப்பவுமே நான் அப்படித்தான் கூப்பிடுவேன், எப்பவுமே குழந்தைய துருன்னு ஆடிக்கிட்டே இருப்பேன். இப்போ நல்லா இவ்வளோ பெரிய பொண்ணாகி இவ்வளோ மெச்சூராக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கிறா. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள், நான் அந்த முறையில் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. நீங்கள் மெர்லினை பற்றி சில விஷயங்கள் குழந்தைய என்கிட்ட சொல்லணும்னா அதை என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு மெர்லின் குழந்தைய இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது அப்படின்னு எஸ்கனார் சொல்லிட்டு இருக்கிறான். எஸ்கனார் போய் வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்க விட்டுட்டா. அதே சமயத்தில் உங்களோட பேச்சில் நான் குறுக்கிட்டதுக்கு மன்னிச்சிருங்க, ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே நான் இப்போ கொல்ல போகிறேன் அப்படின்னு மெலஸ்குள்ளே வந்துட்டா. மெலஸ்குள்ளா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீங்களாம் வரவே கூடாது, முதல்ல நீ எதுக்கடி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா நான் அவங்க எல்லாத்தையுமே கொல்ல போகிறேன். இப்போ இந்த காடஸ் வந்ததுனால எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது, அதுக்கு நான் முதல்ல அவளை தான் கொல்ல போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேன், நீ பக்கத்தில் வச்சிருக்கிற அந்த பொண்ணு அவளுக்கு உயிர் கொடுத்ததே நான் தானே, ஏன்னா என்னோட ஒரு மேஜிக் ஸ்பெல்னால தான் அவள் இப்போ திரும்ப வந்திருக்கிறா, உனக்கு முதல்ல அது நீ ஆக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஃபேரி கிங் வாரஸில் பேனு அப்படியே பூ போல இலைன்னு வச்சிருப்பான் அந்த மரத்துக்கடியில், அந்த பூ போல இருக்கிற பொண்ணை மாற்றி ஒரு பேயை மாற்றி விட்டுருப்பான். அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம இலைன்னு ஒரு மனுஷாவே திரும்பியிருப்பா, அதாவது ஒரு ஃபேரியை திரும்பியிருப்பா. இப்போ மறுபடியுமே ஃபர்ஸ்ட் நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை பார்த்தீங்கன்னா இவன் அன்லாக் பண்ணுறா. இவ்வளவு நாளாக இத்தனை வருஷமாக நான் இந்த ஃபார்மை ஒழிச்சு வச்சிருந்தேன், ஏன்னா எனக்கு இந்த ஃபார்மோட அப்பியரன்ஸ் சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு. ஆனால் உங்களை கொள்றதுக்கு இதுதான் சரியான தருணம், அதனால தான் இந்த ஒரு ஃபார்மை நான் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு அந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா ஒரு பறந்து விரிந்து ஒரு பெரிய உருவம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தா பெரிய அன்னக்கொண்டா பாம்பு மாதிரி ஒரு பெரிய வாயை வச்சுக்கிட்டு பாம்பா நம்ம மெலஸ்குள்ளே மாறிட்டா. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு செம ஆச்சரியமாக இருக்குது. தம்மா தூண்டுறதவே இப்படி அனக்கொண்டா பாம்பு மாதிரி ஆறிட்டாலே, எல்லாருமே ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேன் கத்திக்கிட்டே இருக்கும்போதே ஹாக்கமே பார்த்தீங்கன்னா பயந்துகிட்டு இருக்குது. அப்படின்னா சரி எலைன், நீ போய் தூரம் நினைக்க, இவளை நான் தான் கொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன், இவகிட்ட இருக்கிற அந்த மீதி எதையுமே நான் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேன் பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்படியா, அவ்வளோ தைரியமா, ஃபர்ஸ்ட் நான் உன்னத்தாண்ட கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேனை பார்த்தீங்கன்னா ஒரே கவிட்டா. நம்ம இலைனுமே பார்த்தீங்கன்னா இங்கிருந்து போக சொல்லிட்டா. இலைன் செம்மையாக அடி வாங்கி கீழே படுத்துட்டா. நீ பண்ண அந்த கேவலமான விஷயத்தினால என் பாதி இதயத்தை நான் இழந்து என்னோட உருவத்தையுமே நான் முழுசாக இழந்துட்டேன்டா. இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான்டா காரணம், உன்னை நான் சாகடிக்காம விடவே மாட்டேன். உள்ள நான் என் வயிற்றுக்குள்ள முனதுக்கு அப்புறம் என் வயிற்றுல இருக்கிற ஆசிட் மூலமாக நீயே கரைஞ்சு செத்து மறுபடியும் உயிர் பொழைச்சி மறுபடியும் சாவடா, இது உனக்கான நான் கொடுக்குற தண்டனாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலஸ்குள்ள அவளை முழுங்க போயிட்டே இருக்கும்போது உன்னை நான் காப்பாற்றாமல் விடவே மாட்டேன் பேன் அப்படின்னு நம்ம இலையினமே பார்த்தீங்கன்னா பின்னாடி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. ஆனால் அவளோட வின் பவரை பயன்படுத்துறதுனால மேலஸ்குலாவுக்கு கிச்சு முட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த வேற என்ன சும்மா கொசு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படின்னு எட்டி ஒரு உதைக்கிறா பாருங்க. அதே சமயத்தில் இலைன் பறந்து போய் கீழே விழுகிறான்.
எலைன் நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துக்க, இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு பேன் கத்தும்போது, ஆமாம் எலைன் பேன் சொல்றது கரெக்ட், இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ ரொம்பவே முடியாமல் இருக்கிற அப்படிங்கிறாங்க. இப்போ உயிர் கொடுத்து காப்பாற்றலனா வேற எப்போ நான் உயிர் கொடுத்து காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலைன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மறுபடியுமே சொல் பேச்சு கேட்காம அந்த இடத்துல மெலஸ்குலாவை அட்டாக் பண்ண போய்கிட்டே இருக்கிறான். என்ன பேன் வயிற்றுக்குள்ள போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறே அப்படின்ட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் டப்புன்னு பார்த்தீங்கன்னா கண்ணமுடி கண திறக்கிறக்குள்ள நம்ம எலைன் பார்த்தீங்கன்னா பேனை வந்து காப்பாற்றிட்டா. எங்கடா போனா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு இருக்கும்போதே அங்கே பாருங்க நம்ம எலைன் அந்த இடத்துல காப்பாற்றிட்டா அப்படின்னு டிஎன் ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. ஸோ இந்த இடத்துல தான் ஹாக் பார்த்தீங்கன்னா நம்ம எலைனோட பவரை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அதாவது மேஜிக் 18,000, காம்பேக்ட் 50, ஸ்பிரிட் 3000, பவர் லெவல் மொத்தமாக 21,050ன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே செம ஆச்சரியமாக இருக்குது. அடேங்கப்பா நம்ம பேனு எலைன் மேலே வச்சிருக்கிற காதல் இந்த அளவுக்கு மாறிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அவளுக்கு புதுசாக ஒரு ரெக்கம் அழிச்சு அவள் ஒரு பவரை அன்லாக் பண்ண மாதிரி காட்டிட்டு இருக்கிறாங்க. நீ மட்டும் என்னை எப்பவுமே பாதுகாக்கக்கூடாது பேன், நானும் தான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு எலைன் பேசிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ உங்கள் காதல் தொலைவில் குறுக்க வரதுக்கு மடிச்சிருங்க, ரொம்பலாம் ரொமான்ஸ் பண்ணாதீங்க, இப்போ உங்கள் 2 பேர்த்தையுமே அட்டன் டைமில் நான் சாப்பிட போகிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அங்கே ஸ்டேடியம், அதாவது ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய கோட்டம் இருக்குதுல்ல, அந்த இடத்துல ஒரு டெமோனிக் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வர மாதிரி இருக்குது. என்னது அப்பேற்பட்ட சக்தி வருது அப்படின்னு நம்ம கோத்ரி கேட்கும் போதே அந்த இடத்துல யார் அடைஞ்சிருக்கிறதுன்னு உனக்கே தெரியும், அது வேற யாரும் இல்லை நம்ம மெலியதாஸ் தான் அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. என்னது மெலியதாஸ்? எலிசபெத் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறா. ஸோ இந்த டார்க்னஸ் ஆஃப் கக்கூன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா அவனோட பவர் இப்போ அவனோட கண்ட்ரோலே இல்லை. அவனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக ரெக்கெல்லாமே முளைச்சிருக்குது. அதாவது இப்போ முழுக்க முழுக்க அவனோட டீமன் ஃபோர்ஸ் தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பார்த்து எஸ்கனா இருக்கு, சரி வேலை வந்துருச்சு இருக்குது அப்படின்னு தன்னோட டிவைன் ஆக்ஷனை ரீட்டாவை பார்த்தீங்கன்னா அவன் கூப்பிட்றான். கால் பண்ண அடுத்த செகண்டே அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்டே வந்து சேர்ந்துருச்சு. சரி இப்போ நான் போய் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு எஸ்கனாரும் அவன் படுக்க முன்னாடி போயிட்டு இருக்கிறான். ஸோ நம்ம மெலியோதாஸ் நிற்கிற இடம் பூராவே பார்த்தீங்கன்னா அப்படியே பள்ளமாக கிடக்குது. இவனோட டீமன் ஃபோர்ஸ் அந்த அளவுக்கு நம்மள மெலியோதாஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரி இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே ஒன்றுமே புரியல. நம்ம மெலியதாஸோட ஃபுல் பாடி கண்ட்ரோல் அவங்ககிட்டயே இல்லை. இதுக்கு மேலே மெலியதாஸை சமாளிக்கிறது எஸ்கனாரோட வேலை அப்படின்னு எஸ்கனார் கிட்ட தலையை தண்ணீர் ஒழிச்சு விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் எஸ்கனார் நீ அந்த இடத்துல போகாத, ஏன்னா அவனோட டீமன் ஃபோர்ஸ் இந்த அளவுக்கு சக்தி வந்ததாக இருக்குது, உன்னால் கூட அவனை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே மெர்லின் கவலைப்படாதீங்க லேடி மெர்லின், குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டே இருக்கிறான். இவன் சொல் பேச்சும் கேட்க மாட்டான். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு மெர்லினுமே விட்டுட்டாங்க. கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம மெலியோதாஸ் ரொம்பவே சைலண்டாக இருக்கிறாப்புல. மெலியோதாஸ் என்னாச்சு, ஏதாவது நல்லபடியாக தெரியுதா இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கிறான் பாருங்க. அதே சமயத்தில் நம்ம மெலியோதாஸ் அவன் போட்டிருக்கிற ஷீல்டையை பார்த்தீங்கன்னா உடச்சிட்டு அந்த இடத்துல மிருகத்தனமாக கத்துறான் பாருங்க. பார்த்த மெலஸ்குள்ள வாயை பொழந்துட்டா, ஏன்னா தன்னோட கக்கூன் ஆஃப் டார்க்னஸ் வந்து யாருமே வெளியே வர மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம மெலியோதாஸ் வந்திருக்கிற ஸ்டேட் என்னன்னா கட்டுப்படுத்த முடியாத ஒரு டீமன் ஃபோர்ஸோட பவர் தான் இவங்க அசால்ட் மோட் அப்படிங்கிறாங்க. அதனால் இவனோட ஃபிசிக்கல் பாடியுமே பார்த்தீங்கன்னா அந்த டீமன் ஃபோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கிற யாராலையுமே இந்த கக்கூன் ஆஃப் டார்க்னஸ்லேருந்து வெளியே வர முடியாது. ஜெல்ரிஸ் அந்த டீமன் கிங் பவரை பயன்படுத்தின விட தான் வெளியே வர முடியும், இல்லைனா அவனாலையுமே முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு அந்த போட்டி கொஞ்சம் சூடாக இருக்க மாட்டிருக்குது. சரி நான் பர்ஃபெக்ட் கியூப் உங்களை சுற்றி போட்டுறேன் அப்படின்னு நம்ம எஸ்கனார் வந்து லேடி மெர்லின் அப்படின்னு சொல்கிற பாருங்க, அப்படியே ஒரு பர்ஃபெக்ட் கியூபை சுற்றி போட்டுட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. நல்ல வேலை இவனோட சேர்ந்து நானும் செத்துறவன்னு நினச்சேன், ஏன்னா அந்த அசால்ட் மோடு இங்கே இருக்கிற எல்லாரையுமே கொண்டு போட்டுருவான், அவன் நம்மளையுமே கொண்டு போட்டுருவான். நீங்கள் 2 பேருமே அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு என்னை காப்பாற்றி விட்டீங்க, ரொம்பவே நன்றி. ஏன்னா அந்த எஸ்கனார் மெலியோதாஸ் இல்லாமல் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு வெறும் ஸ்நாக்ஸ் மாதிரி தான், உங்களை போட்டு தடுறது ரொம்பவே ஈஸி அப்படிங்கிறாங்க. ஆனால் இப்போ உன்னோட இதயத்தை நான் எடுத்துட்டா நீயுமே செத்துருவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஹண்ட் அப்படி பயன்படுத்தி நம்ம பேன் பார்த்தீங்கன்னா இதயத்தை எடுக்க போகிறான். ஆனால் அந்த இதயம் எங்கேயுமே காணோம். ஏன்னா இப்பேற்பட்ட ஒரு ஜெயின் உடம்பாக இருக்கும்போது அவளால் அந்த இதயத்தை எங்கே வேணால் எடுத்து மாற்றி வைக்க முடியும். தந்திரமாக செயல்பட்டு நம்ம பேன் மேலே ஒரு பாய்சனை பார்த்தீங்கன்னா கக்கிட்டா. ஸோ இந்த பாய்சன் மேலே யார் படுதோ அந்த பாய்சனை வந்து அவங்க உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதைய வயிற்றில் இருக்கிற டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஆசிடு நீங்கள் அதை மோந்து பார்த்தாலுமே சரி நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு மேலஸ்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறா. மேலஸ்குள்ள என் பக்கத்தில் வராத வந்தீங்கன்னா நீ செத்து போயிடுவே அப்படின்னு பேன் கத்திக்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம மெலியோதாஸ் ஃபுல் டீமன் பவரை வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிட்டான். ஓ இதுதான் அவங்களோட புது சூட்டா, பார்க்கறக்கு அற்புதமாக இருக்குது, சரி ஒத்த வேணா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கிறான். நீ என் கூட சண்டைக்கு வரையா, ஒரு மனித பிறவி என் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. கன்ஃபார்மா இதில் என்ன கேள்வி, நான் உங்களை ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை நான் ஜெயிக்கிறதுக்கு எனக்கு இதுதான் சரியான வாய்ப்பு, நான் உங்களோட வசந்தவன் அப்படின்னு நான் இந்த சண்டையில் தான் காட்ட முடியும். ஸோ அதனால் சண்டைக்கு தயாராக இருக்கீங்களா அப்படின்னு எஸ்கனார் கேட்டுட்டு இருக்கிறான். நான் ஃபுல் கோவத்தில் இருக்கிறேன், என்னை கடுப்பேத்தனையும் வச்சுக்க, உன்னையுமே சேர்த்து இங்கே இருக்கிற எல்லாருமே நான் கொண்டு போட்டுருவேன், மரியாதையை பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெலியோதாஸ் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஆட்டேங்கப்பா பெரிய அட்டாக் தான் போ, இதில் நான் அப்படியே உயிரே போயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயத்தில் நம்ம பேனு இங்கே பாய்சனில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்ல,
அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம எலிசபெத் அங்கே முன்னாடி போறா. மெலாஸ்கலாவோட பாய்சன் எலிசபெத் மேலே வேலை செய்யவே இல்லை. இந்த கார்ட்ஸ்லாம் இருக்கிறவங்க எப்பவுமே எங்களுக்கு தொல்லையா திறப்பாங்க. முதல்ல நான் இவ்வளோ கொள்ளுன்னு மாட்டிருக்குது அப்படின்னு மெலாஸ்குலா பேசிக்கிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் நம்ம பேனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜென்ரேட் ஆகி அவனுமே சரியாயிட்டான். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிலத்துலேருந்து ஏதோ பெரிய தான் மாதிரி, அதாவது முள்ளு மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வந்துகிட்டு இருக்குது. இது கண்டிப்பாக இந்த ஜெயின் பொண்ணு பண்ணுற வேலையாக தான் இருக்கும். முதல்ல நான் அவளை முடிக்கிறேன், ஏன்னா இப்போ நான் இருக்கிற ஃபார்முக்கு அவளை நான் ஈஸியாக அடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலஸ்குலா அட்டாக் பண்ண போய்கிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் இன்னொரு ட்ரையை போட்டுக்கிட்டு நம்ம டிஎன் தான் அந்த இடத்துல வேறு லெவலில் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் அந்த இடத்துல இருக்கிற எல்லா அட்டாக்குமே மெலஸ்குலா பக்கத்தில் கூட நெருங்கவே இல்லை. இப்படியெல்லாம் அட்டாக் பண்ணினா எதுவுமே வேலைக்காது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுதான் கண்ணா என்னோட பிளானுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலஸ்குலா பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் எட்டி ஒரு அடிபடுறா பாருங்க, அப்படியே பறந்து போய் விழுகிறா. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே, இவகிட்ட இருக்கிறது ட்ரோலோட சக்தி மாதிரி இருக்குது அப்படின்னு மெலஸ்குலா ஆச்சரியப்பட்டு இருக்கிறா. அதே சமயத்தில் கிங்கு சன்ஃப்ளவர் வச்சு அட்டாக் பண்ணுறா பாருங்க. இங்கே கிளக்ஸினியோட பவர் தான் இங்கே கிங்குக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த சாதாரணமான மனுஷங்க என்னை கொண்டுட்டாங்க. மெலஸ்குலா த ஃபெய்த் ஆஃப் த 10 கமெண்ட்மெண்ட்ஸ், என்னை கொள்றதுக்கு உங்கள் யாராலையுமே முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிட்டா, நீ ஒன்று சின்ன ஃபார்மில் இருந்துட்டு எங்களை அட்டாக் பண்ண இருந்தால் கூட நீ ஜெயிக்கிறதே வாய்ப்பு இருந்திருக்குது. ஆனால் இப்படி இம்மா சைஸ் பாம்பா மாதிரி இப்படி தோத்து போயிட்டே கண்ணு. இப்போ நாங்கள் தான் எங்களோட கைதை ஓங்கி இருக்குது, நீ இப்போ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேல் விண்ட் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல நம்ம எலைன் அவளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இவளை இப்போவே கொன்று மெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா பாருங்க. இன்னொரு பக்கம் பேனுக்கு அடிச்சுக்குது, ஏன்னா இவ்வளவுமே போயிட்டா நம்ம இலையினமே செத்துருவாள். அதனால தான். அண்ட் கண்ணமுடி கணத்துறதுக்குள்ளே நம்ம கோத்திர பார்த்தீங்கன்னா மெலஸ்குலோட தலையில் போய் ஏறி நின்று பிரேக் த்ரூ அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்தி அவளோட நரம்பு மண்டலத்தை ஒரு 10 செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்கிறா. சரி இப்போவே அவளை முடிச்சிரு, இதுதான் சரியான நேரம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக தான் சொல்கிறீங்களா ஃபேரி பிரின்சஸ், அவளை நான் கொண்டுடவா அப்படின்னு மெர்லின் கேட்கும்போது அதுக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லை, நீ அவளை கொண்டுடு அப்படிங்கிறாங்க. பேன் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல, நான் இங்கேருந்து கிளம்புற பேன், என்னோட நேரம் இதோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேலைன் அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி இவளை கொள்றதுக்கு இதுதான் சரியான நேரமாட்டு இருக்குது அப்படின்னு மெர்லின் எலிசபெத் 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க பாருங்க. ஸோ இதுக்கு மேலே நீ எந்த ஒரு பாவமுமே பண்ண தேவையில்ல, இதோட உன் பாவங்கள் எல்லாமே கரைஞ்சு போய் நீ பீஸாக நல்லபடியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் பார்த்தீங்கன்னா கொள்றது கூட மனசு வரல. அவளோட பாவத்தை பார்த்தீங்கன்னா கரைச்சி விட்ற மாதிரி இருக்குது. அண்ட் இவங்க விடுற பவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட மயாஸ்மாவை கரைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலி இவங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஆறா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆறா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டீமன் ஃபோர்ஸ்லேருந்து தான் வந்துகிட்டு இருக்குது. அந்த பவரை ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. குறைச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ பெருசு இருந்தவ தனிப்பம் மாதிரி துளியுண்டாயிட்டா. மெலஸ்குலா பார்த்தீங்கன்னா அப்படியே பயந்துகிட்டு இருக்கிறா. ஐயோ நான் இன்னும் இவ்வளோ துளியுண்டாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் அந்த சின்ன பாம்பு மெலஸ்குலாவா, உன்னை கடிச்சு திங்க போட மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பயமுடுத்ததுக்கப்புறம் இவங்களை பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணாடி பாட்டில் போட்டு அடைச்சி தள்ளிட்டாங்க. ஏன்னா மெலிதாஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸுக்கு ஒரு டீமன் கிங் அவனோட ஃபோர்ஸ் இருந்தது, இவங்களுக்கு பவர் கிடச்சிருக்குது, அதோட பேர் மியாஸ்மா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படியாவது தோக்கடிச்சிட்டாலே போதும், இவங்களோட பவர் போய் ஃபுல்லாக போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்களோட பிளான் படி இப்போ மெலஸ்குலா உயிரோடு இருக்கிறா, ஏழையுமே உயிரோடு இருக்கிறா. அப்படி உண்மையிலேயே கலக்கிட்டீங்க பிக் சிஸ் அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. பார்த்தியா ஒரு வேலையை பிக் சிஸ்ன்னு கூப்பிட்டியா அப்படின்னு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் தீப்பெட்டி அப்படியே உரசுற மாதிரி தீப்பொறி தான் வந்துகிட்டே தவிர தீ பத்தின மாதிரி தெரியல. ஏன்னா இந்த இடத்துல 2 பேருமே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம எஸ்கனார் என்னதான் அடி அடிச்சாலுமே மெலிதாஸ் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறான். எட்டி ஒரு உதவுடுறாம பாருங்க. எஸ்கனார் பறந்து போய் 10 அடி விழுகிறான். ஏற்பட்ட சக்தியெல்லாம் வச்சுக்கிட்டு நீ என்னை ஜெயிக்க முடியாது கண்ணா, அதனால விட்டுடு அப்படின்னு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறான். அவனோட லாஸ்ட் மீன் வச்சு அந்த இடத்துல தடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் எஸ்கனாருமே விடாமல் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னது இது பெரிய வம்பா போச்சு, நான் எவ்வளோ அட்டாக் பண்ணாலும் அடியே விழுங்க மாட்டேங்குது அப்படின்னு எஸ்கனார் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொருக்குன்னு வயிற்றுலேயே ஒரு குத்துறான் பாருங்க மெலிதாஸ். எஸ்கனார் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கிறான். வில்ல சிரிப்போட மெலிதாஸ் பார்த்துட்டு இருக்கிறாப்ல. அதோட எபிசோடுமே முடிஞ்சிருச்சு.